இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல கான்ஃபிளிக்ட் போய்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தினம் தினம் ஏதாவது ஒரு தாக்குதல் 2 பக்கத்துல இருந்தும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரியான பதில்கள சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அத தொடர்ந்து ஈரானுடைய பதிலடி தாக்குதல்ல இஸ்ரேலினுடைய தலைநகர்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக கிளை வந்து சேதமாயிருக்கு. ஆனா உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அதிபரான நெதன்யாகு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஈரானுடைய முதல் நம்பர் 1 எதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் தான், அமெரிக்க அதிபர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஈரான் கிட்ட சொன்னதே அவர் தான். அதை வந்து ஒத்துக்க முடியாத ஈரானுக்கு நம்பர் 1 டார்கெட்டா வந்து ட்ரம்ப் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஈரான் நாடு இஸ்ரேல் நாட்டு மேல நடத்தின தாக்குதல்ல இஸ்ரேலுடைய தலைநகர்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக கிளை வந்து சேதமாயிருக்கு. ஆனா உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின தாக்குதல்ல போர்டோல இருக்கக்கூடிய அணுசக்தி ஆலை மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த ஆலை மீது நடத்தின தாக்குதல்ல கிட்டத்தட்ட ஒரு நில அதிர்வே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானே ஆடி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.5 ரிக்டர் அளவுக்கு நில அதிர்வை உணர்ந்ததா எல்லாரும் தெரிவிச்சிருக்காங்க.